துல்கர் சல்மான் அவருடைய நடிப்பில் அண்மையில் வெளியாகி இருந்த படம் தான் லக்கி பாஸ்கர். இந்த ஒரு படத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில மிஸ்டேக் என்னென்ன அப்படின்றத இந்த ஒரு வீடியோவில் பார்த்தலாம். நீங்கள் படம் பார்க்கல அப்படின்னா படத்தை பார்த்துட்டு வீடியோ பாருங்கள், உங்களுக்கு புரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த படம் பார்க்காம இருந்தால் பாருங்கள், இந்த படம் நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவியாக நிச்சயம் இந்த படம் இருக்கும். இந்த ஃப்ரேமில் துல்கர் சல்மான் நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ண பார்த்தோம் அப்படின்னா சிபிஐயில் வந்து இந்த என்கொயரிக்காண்டி கூட்டிகிட்டு போவாங்க. அப்படி கூட்டிகிட்டு போக வரும்போது இந்த சிபிஐ ஆட்கள் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 3 அம்பாஸ்டரில் வந்திருக்கிறது போல் காட்டியிருப்பாங்க. ஆனால் இவரை கூட்டிகிட்டு போய்கிட்டு இருப்பாங்க விசாரணைக்காண்டி. அப்போது 3 அம்பாஸ்டரில் வந்தவங்க பார்த்தோம் அப்படின்னா 2 அம்பாஸ்டரில் தான் போகிறது போல் காட்டி மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. ஒரு அம்பாஸ்டர் வந்த வழியவே போயிருக்கும் போல இருக்குது. அதை இந்த ஃப்ரேமில் தெளிவாக பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம ஹீரோ நார்மலான ஒரு பேங்க் எம்ப்ளாயாக இருப்பார். அவரை திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா புதுசாக ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவலுக்கு அவருக்கு போஸ்டிங் போட்டு கொடுப்பாங்க. அப்படி போஸ்டிங் போட்டு கொடுக்கும்போது அந்த லெட்டரேட்டில் பார்த்தோம் அப்படின்னா இவர் நியூ அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படின்ற மாதிரிலாம் மென்ஷன் பண்ணி சைன்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் எந்த தேதியில் இவரை அந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்டிங்கில் இவரை உட்கார வைக்கிறாங்க அப்படின்ற அந்த டேட் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க, மறந்துட்டாங்க போல இருக்குது. அவசரத்தில் அடித்த லெட்டரில் அப்படி தான் இருக்கும். அடுத்து இந்த சீனில் நம்ம ஹீரோ பார்த்தோம் அப்படின்னா அந்த பேங்கில் இருந்து கேஸை எடுத்து அவருடைய அந்த பேக்கில் வைப்பார். அப்படி அவர் அந்த கேஸ் எடுக்கும்போது அந்த பல்காக இருக்கும், அந்த கட்டு எடுப்பார். அந்த கட்டு பார்த்தோம் அப்படின்னா டேப் போட்டு கட்டியிருக்கிறது போலவே இருக்கும். பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா லப்பர் பேண்ட் போட்டும் சில கட்டு பார்த்தோம் அப்படின்னா இருக்கும். ஆனால் இவர் எடுக்கக்கூடிய அந்த ரூபா நோட்டு எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா டேப் போட்டிருக்கு இல்லையா, அந்த மாதிரி ரூபா நோட்டுகளை எடுத்து தான் இவருடைய அந்த பேக்கில் வைப்பார். அதே ரூபா நோட்டை பார்த்தோம் அப்படின்னா இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு இடத்துல வந்து அந்த ரூபா நோட்டுகளை இவர் வந்து இங்கே இவர் கையில் கொடுப்பாரு. அப்படி கொடுக்கும்போது அவர் எடுக்கும்போது அந்த நோட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த கட்டு எல்லாமே அந்த ஒயிட் கலர் டேப் சுற்றி இருந்தது போல இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒயிட் கலர் டேப் சுற்றின நோட்டும் இருக்கும், அது போக லப்பர் பேண்ட் போட்ட நோட்டும் இருக்கிறது போலவே காட்டி மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவர் ஒரு சைடு அந்த ஒயிட் கலர் டேப் இருந்துச்சு இல்லையா, அந்த சைடு மட்டும்தான் அவர் நோட்டை எடுக்கிறது போலவே காட்டியிருப்பாங்க. ஆனால் கொடுக்கும்போது இந்த மாதிரி காட்டி மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. அதே போல் அவர் அந்த ஒயிட் கலர் டேப் சுற்றின அந்த நோட்டு எல்லாமே எடுக்கும்போது கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா எல்லா நோட்லையுமே அந்த டேப் சுற்றி இருக்கும். ஆனால் கொடுக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு நோட்டில் தான் அந்த டேப் சுற்றி இருக்கிறது போலவும், மிச்சம் எல்லா கட்டிலையுமே பார்த்தோம் அப்படின்னா லப்பர் பேண்ட் போட்டிருக்கிறது போல தான் காட்டியிருப்பாங்க. இந்த சீனில் நல்லா பாருங்க, அந்த லப்பர் பேண்ட் போட்டது எல்லாமே லெஃப்ட் சைடு இருக்கு. அதே மாதிரி அந்த ஒயிட் கலர் அந்த டேப் மாதிரி சுற்றின அந்த நோட்டு எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ரைட் சைடில் இருக்கு. இவர் பார்த்தோம் அப்படின்னா அந்த ரைட் சைடு இருக்க நோட்டை தான் எடுப்பார். ஆனால் கொடுக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா 2 நோட்டுமே பார்த்தோம் அப்படின்னா மிக்ஸ் ஆகிருக்கிறது போலவே காட்டியிருப்பாங்க. அந்த 2 கட்டுமே மிக்ஸ் ஆகிருக்கிறது போல காட்டியிருப்பாங்க. ஆனால் அதிகமாக அந்த லப்பர் பேண்ட் போட்ட நோட்டு தான் இருக்கிறது போலவே காட்டி மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததான் இந்த சீனில் இந்த சூட்கேஸில் நம்ம ஹீரோ பார்த்தோம் அப்படின்னா பல ரூபா நோட்டு கட்டுகளை போட்டு கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா அந்த ரூபா கட்டுகள் எல்லாமே குப்பை மாதிரி குழஞ்சு தான் கிடக்கும். அது மேலே அவருடைய துணிகள்லாம் வைப்பார், ஒரு சட்டை அதுக்கப்புறம் ஒரு பேண்ட்டை வைப்பார். ஸோ அதை வச்சு க்ளோஸ் பண்ணுறது போல தான் இருக்கும். ஆனால் அதே அந்த சூட்கேஸை பார்த்தோம் அப்படின்னா பேங்கில் வந்து ஓப்பன் பண்ணுவார். அப்போ பார்த்தோம் அப்படின்னா அங்கே சட்டை பேண்ட்டு மட்டும்தான் வச்சுருந்தார் இல்லையா, அது கூடவே ஒரு துண்டு இருக்கிறது போல இருக்கும். இந்த துண்டு எங்கே இருக்கும் அப்படின்னா அந்த துண்டு அவர் இடுப்பில் கட்டியிருப்பார். ஆனால் வைக்கும்போது அந்த துண்டு இல்லை, ஆனால் பேங்கில் வந்து திறக்கும் போது அந்த துண்டு இருந்துச்சு. அந்த ரூபா நோட்டு கட்டுகள் எல்லாமே ஃபஸ்ட் டைம் கட்டும்போது பார்த்தோம் அப்படின்னா அந்த கட்டுகள் எல்லாமே அந்த சூட்கேஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னா அங்கங்கே அப்படியே குழஞ்சு போய் கிடக்கிறது போலவே இருக்கும். அதே சூட்கேஸை பார்த்தோம் அப்படின்னா திரும்ப பேங்கில் வந்து ஓப்பன் பண்ணுவார். அப்படி ஓப்பன் பண்ணும்போது அந்த குழஞ்சு போய் கிடந்துச்சு இல்லையா அந்த ரூபா நோட்டு கட்டுகள் எல்லாமே, அது பார்த்தோம் அப்படின்னா ஒரே மாதிரி அடுக்கி வச்சிருக்கிறது போலவே காட்டி மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோவுக்கு பார்த்தோம் அப்படின்னா லாட்ரியில் ஒரு பல்கான ஒரு அமௌண்ட் பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸ் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனுடைய அந்த டேட் நோட் பண்ணோம் அப்படின்னா 21/5/1991 அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோ பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃப்ரேமில் போய் கார் வாங்குவார். அப்போது அவர் கொடுக்கக்கூடிய அந்த செக்குடைய அந்த டேட்டை நோட் பண்ணோம் அப்படின்னா 3/4/1991 அப்படின்ற மாதிரி மென்ஷன் ஆகிருக்கும். ஆனால் நம்ம ஹீரோவுக்கு லாட்ரி அடிச்சிச்சு இல்லையா, அது எந்த டேட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 21/5/1991. ஸோ இந்த சுச்சுவேஷனில் இருந்து தான் நம்ம ஹீரோ பார்த்தோம் அப்படின்னா ஒரு பணக்காரராக மாறி இருப்பார். அதுக்கு முன்னாடியே 1 மாதத்துக்கு முன்னாடியே எப்படி போய் இந்த கார் வாங்குறாரு அப்படின்னு தான் தெரியலை, ஒருவேளை டைம் ட்ராவலில் போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம ஹீரோவுக்கு பார்த்தோம் அப்படின்னா தொடர்ச்சியும் அமௌண்ட் எல்லாமே அவருடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி விஷுவல்ஸ் காட்டியிருப்பாங்க. அதில் இருந்த அக்கௌண்ட் நம்பருக்கும் நம்ம ஹீரோவுடைய செக் புக்கில் இருந்த அக்கௌண்ட் நம்பருக்குமே வேரியேஷன், அந்த வித்தியாசம் அப்படின்றது இருக்கும். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு இல்லையா, காட்டினாங்க இல்லையா விஷுவல்ஸ், அது ஒரு மாதிரி இருக்கும்.
அவருடைய செக் புக்கில் இருக்கக்கூடிய நம்பர் ஒரு மாதிரி இருக்கும். எப்படி அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஒரு நம்பரும் செக் புக்கில் இன்னொரு நம்பரும் கொடுக்குறாங்க அப்படின்னு தான் தெரியல. அதே போல நம்ம ஹீரோ அந்த கார் வாங்குறதுக்கு ஒரு செக் ஒன்று கொடுத்துருப்பாரு. அந்த செக்ல பார்த்தோம் அப்படின்னா அமௌண்ட் எல்லாம் ஃபில் பண்ணியிருப்பாங்க, டேட் முதற்கொண்டு. ஆனால் எந்த அக்கௌண்ட்ல இருந்து அந்த அமௌண்ட் டெபிட் ஆக போகுது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அக்கௌண்ட் நம்பர் மென்ஷன் பண்ணாம செக் கொடுக்குற முதல் ஆள் இவங்களா தான் இருக்கும் போல இருக்கு. நம்ம ஹீரோ கிட்ட பார்த்தோம் அப்படின்னா 100 கோடி ரூபாய் அந்த பேங்க்காரங்க 2 பேருமே சேர்ந்து நீ ஃப்ராட் பண்ணிருக்க, எழுதி கொடு அப்படின்னு செக் எழுதி வாங்குவாங்க. அப்படி செக் எழுதி வாங்கும்போது அவர்கிட்ட சைன் மட்டும்தான் வாங்குவாங்க, எங்கேயுமே ஃபில் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனா இவங்க பேசும்போது அவன் நமக்கு 100 கோடி ரூபாய்க்கு எழுதி கொடுத்துட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஹீரோ எங்கேயுமே 100 crores அப்படின்ற மாதிரி மென்ஷனே பண்ணியிருக்க மாட்டாரு. அது மட்டும் இல்ல, இந்த செக்ல சைன் பண்ணி கொடுத்த பின்னாடி அந்த செக் டெபாசிட் போகும்போது அந்த கிளியரன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா இந்த அக்கௌண்ட் இந்த பிரான்ச்ல இல்ல, அக்கௌண்ட் ஆல்ரெடி க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு லேடி சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி தான் நம்ம ஹீரோ பார்த்தோம் அப்படின்னா 100 கோடி ரூபாயை அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி கேஷா வித்ட்ரா பண்ணிட்டு போயிருக்காரு அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. 100 கோடி ரூபாய் எப்படி ஒரு பிரான்ச்ல இருக்கும் அப்படின்னு தான் தெரியல. அதுவும் ஒரே நாள்ல அந்த க்ளோசிங் லெட்டர் கொடுத்த உடனே அந்த 100 கோடி ரூபாய் இந்த ஒரு சின்ன சூட்கேஸ்ல எடுத்துட்டு போறாரு அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதெல்லாம் லாஜிக் மீறல் கிடையாது, மேஜிக் மீறல். அதே மாதிரி இந்த ஒரு நோட்டீஸ் ஒன்று காட்டியிருப்பாங்க. அதாவது ரிசர்வ் பேங்க் மூலமா இந்த மாதிரி நீங்க உங்க பேங்க் மூலமா ஃப்ராட் பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி என்கொயரி கண்டி ஒரு லெட்டர் ஒன்று அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த லெட்டர்ல பார்த்தோம் அப்படின்னா ரிசர்வ் பேங்க் அப்படின்றது மட்டும் தான் மென்ஷன் ஆயிருக்குமே தவிர ரிசர்வ் பேங்கோட அந்த லோகோ இருக்கும் இல்லையா, அந்த முத்திரை அப்படின்றது இருக்காது. முத்திரை இருந்தா தானே நம்புவாங்க, அதை மறந்துட்டாங்க போல இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா அந்த கரன்சிக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த சிம்பிள் ஒன்று யூஸ் பண்ணுவோம் நம்ம ரூபா நோட்டுக்கு. அந்த சிம்பிள் அப்படின்றதே 2010 தான் ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆனால் இந்த படம் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1990, 91, 92 காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அந்த காலத்தில் எப்படி இந்த சிம்பிள் இவங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு தான் புரியல. அதே மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட இருந்து அந்த 100 கோடி ரூபாய் எழுதி கொடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ ஒரு செக் புக் எடுப்பாங்க. அந்த செக் புக்கில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சீரியல் நம்பர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த நம்பர்ல இருந்து இந்த நம்பர் வரைக்கும். அதுல அந்த செக் புக்கில் பார்த்தோம் அப்படின்னா 10 செக் புக் தான் இருக்கு அப்படின்றதையும் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த புக்கை எடுப்பாங்க, அதுக்கு கீழே எந்த புக்கை எடுத்தாங்களோ அதே புக்கு கீழே இருக்குது போலவே காட்டி மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. கலர் ஜெராக்ஸாக இருக்கும் போல இருக்கு. அதனால தான் நம்ம கண்ணில் பட்டுருச்சு. ஸோ ஒரு செக் புக் இருந்துச்சு அப்படின்னா அதோடைய சீரியல் நம்பர் கண்டிப்பாக ஒரு புக்குக்கு தான் இருக்கும். ஆனால் இவங்க ஒரு புக்கை எடுத்துட்டாங்க, அதே புக்குடைய சீரியல் நம்பர் அடுத்த செக் புக்லையும் இருக்கு. ஏன்னா இந்த பேங்க் ஒரு ஃப்ராடு பேங்க் தானே, அதனால அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு மிஸ்டேக் ஒன்று பண்ணியிருப்பாங்க. ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கே ஒரு அல்வா கொடுத்துருப்பாங்க. ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம பாஸ்கர் பார்த்தா அப்படின்னா ஒரு செக் ஒன்று கொடுப்பாரு. எவ்வளோக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 11 கோடி ரூபாய்க்கு ஒரு செக் கொடுப்பாரு. அந்த செக்கில் டேட் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாரு, கையெழுத்தெல்லாம் போட்டிருப்பாரு. ஆனால் அக்கௌண்ட் நம்பரை போடாமல் விட்டுட்டாரு. அவங்க எந்த அக்கௌண்ட்டில் போட்டு பணத்தை எடுப்பாங்க? ஊழல் பண்ணால் ஐடி டிபார்ட்மெண்ட் தான் ரைடு பண்ணும். ஆனால் ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு இப்படி செக் கொடுத்து மாற்ற ஒரே ஆள் நம்ம பாஸ்கராக தான் இருப்பார் போல இருக்கு. ஸோ லக்கி பாஸ்கர் இல்லையா, அதனால லக்கில் தப்பிச்சிருப்பாரு, நம்புவோம். இது எல்லாமே இந்த படத்தில் இருந்த ஒரு சில மிஸ்டேக் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் அமரன் படத்தோட மிஸ்டேக்கு, கங்குவா படத்தோட மிஸ்டேக்குன்னு கேட்பீங்க. ஆன் த வே